நான் படமே எடுக்கக்கூடாதுன்ற பிரச்சனை. அது வாய்ப்பே இல்லைல்ல அதுக்கு. அது அது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து வினைக்கு எதிர்வினை உண்டு. நீ வினை செஞ்சுட்டு எதிர்வினையை அனுபவிச்சுக்கோ. அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டாக குத்துன்னா எப்படி? அது ரொம்ப நாளாக வலிச்சுட்டு இருந்தது. அந்த வலியை பற்றி பேசுகிறதே உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைனா அப்போ திருப்பி வச்சா தாங்க மகிழ்ச்சியாக இருக்குது. வெற்றிகரமாக வானம் திருவிழாவில் தலித் ஸ்ரீமந்தில் இந்த பிகேரேசி ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வெற்றிகரமாக நடத்தி முடித்த அனைத்து நீளம் பண்பாட்டு மைய தோழர்கள் மற்றும் இதுக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக அருண் கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அருண் கார்த்தி கூட ஒத்துழைச்ச ஜிவி மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. இந்த விபிஆர் வாசிக்கு நிறைய பேர் இதில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய தமிழ் பிரபா முக்கியமாக காசே ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபெஸ்டிவல் வந்து என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் வந்து வசந்தபாலன் அவருடைய பேச்சு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது. ஸோ சினிமாவில் வெற்றி தோல்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து எதுக்காக இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், அதோடய வேல்யூஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றது ஒன்று. அந்த வந்து கிரியேட்டர்ஸ் கிட்ட அது போய் சேருது. கிரியேட்டர்ஸ் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வேல்யூஸை வந்து அதோட டிமாண்டை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன் வந்து இப்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ இது இசை நிகழ்ச்சி நம்ம பண்ணுறோம்ல, மார்கழியில் மக்கள் இசை, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கோடி அந்த மாதிரி செலவாகிற ஒரு ஈவெண்ட் தான். பட் அதை வச்சு நம்ம வந்து ஏன் மற்ற நிகழ்வுகளுக்கு வந்து செலவு பண்ணலாம்ல? ஏன் அவ்வளோ காசை வந்து ஒரு ஈவெண்ட்டில் எடுத்து போய் போடணும்? இப்போ இந்த தலித் ஸ்ரீமந்துக்கு வந்து பெரிய ஒரு பொருட்செலவு தான் நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்களேன். சரி, இது ஏன் நீங்கள் வந்து இதை பண்ணணும்? சரி, வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமே, லைக் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி, இல்லை வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது பண்ணாமல் இல்லை, நமக்கு என்னால் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் ஏன் கல்ச்சுரலாக கலை இலக்கியங்கள் இடங்களில் நம்ம ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்றது வந்து பல பேருக்கு வந்து புரியலண்ணா. பட் ஆனால் இன்றைக்கி வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது பயங்கர எஃபெக்டிவாக இன்றைக்கி வந்து பயங்கர ரூட்டடாக எஃபெக்டிவாக நிறைய சேஞ்சஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, நிறைய சேஞ்சஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ ஒரு பெரிய டிஸ்கஷனை க்ரியேட்டர்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் விடுறப்போ, அவங்க கதை எழுதுகிறப்போ, யோசிக்கிறப்போ, இதை வைக்கணும் இதை வைக்க வேணாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து அதுதான் சொல்கிறாரு. ஹியூமன் அதாவது ஹியூமன் வந்து வாழறதுக்கான வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயமா வந்து கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறார் அவர். நம்முடைய மனத்தடையை நம்முடைய மூளையில் உருவாக்கி வச்சிருக்கிற மறுவழியாக சொல்லப்பட்டிருக்கிற கதைகளை வந்து கல்டிவேட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருப்பதற்கான ஒரு நிலை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா, அப்போ நான் வந்து உயிர்ப்போடு இருக்கிறேன், நான் அலைவாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து எனக்கு வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் தான் வந்து எனக்கு வந்து உணர்த்தினார். நீ அலைவாக இருக்கிற அப்படின்னா அந்த அலைவ்னஸ் எதில் இருக்குது? அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு டியூட்டி க்ரியேட் ஆகுது. அந்த டியூட்டியை நான் வந்து எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் மூலமாக உருவாக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு எனக்கு நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. அந்த தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போது எல்லாமே மாடல் தான். இன்றைக்கி வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசினாங்களா, உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருந்தது. இப்போது வசந்தபாலன் சார் சொல்கிறப்போ வந்து இப்போயும் நரேட்டிவ் தான், கதை தான் சொல்லணும் அப்படின்னா, நீளமோ இல்லை நீளம் பண்பாட்டு நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் இது வரைக்கும் நாங்கள் நரேட்டிவ் கேட்டதே இல்லை சார். கதை கேட்டதே கிடையாது. வெறும் சினாப்சிஸ் அண்ட் வந்து ஸ்கிரிப்ட் புக்கு தான் வந்து நாங்கள் வந்து படிக்கிறோம். வெறும் சினாப்சிஸை படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் புக்கை படிச்சுட்டு யாராவது கதை சொன்னால் கூட வந்து நான் கதை கேட்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறது மூலமாக என்னால் ஓரளவுக்கு வந்து ஸ்கிரிப்டை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம். ஸோ அப்படி தான் வந்து தொடர்ந்து வந்து படம் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் வந்து அந்த $1 million அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை அருண் கே விஸ்வா அவர்களுடைய சாந்தி டாக்கீஸாக இருக்கட்டும், அண்ட் அவருடைய ரீசெண்ட் அந்த டீசர் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பயங்கர இம்ப்ரெசிவாக சித்தார்த்தோடைய நடிப்பில் வந்த அந்த இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதே மாதிரி $1 million அவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் வந்து ஒரு புது கதையாக்கங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நகர்கிற ஒரு தயாரிப்பாளர்கள் அவங்க இருக்கிறது வந்து
ரொம்ப ரொம்ப இந்த சமயத்தில் வந்து முக்கியமானதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஏற்கனவே இருந்த தயாரிப்பு மாடலில் கொஞ்சம் மாற்றக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா மாறி இருக்கு. அஃப்கோர்ஸ் படம் ரிலீஸ் பண்ணுறதுலையும் படம் விற்கிறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி படம் விற்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா கார்ப்பரேட் வந்து இன்றைக்கி வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க எந்த படம் வாங்கணும் எந்த படம் வாங்கக்கூடாது. அது எல்லாமே அவங்க கையில் இன்றைக்கி வந்து மாறிடுச்சு. அவங்களுக்கு தேவையான படங்கள் வந்து பெரிய படங்கள் தான், சின்ன படங்கள் அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு சின்ன படங்கள் எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஒருவேளை அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா, சக்ஸஸ் கூட என்னவா அவங்க பார்க்குறாங்கன்னா, ஒன்று வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வந்து பட்ஜெட்டில் இதை பண்ணியிருக்காங்க, அப்புறம் தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரி நாய்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, அந்த நாய்ஸ் வந்து ஓடிடியில் வந்து ஸ்டேட்டு எடுத்துக்கிறாங்களா இல்லை வந்து பேப்பர் வியூ எடுத்துக்கிறாங்களா, மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு. ஒரு படத்தை எடுத்து தயாரித்து ரிலீஸ் பண்ணுறது வந்து பெரிய பெரிய கஷ்டம். அதை விற்கிறது, விற்பனையை வந்து நம்ம திருப்பி எடுக்கிறது அப்படின்றதும் ஒரு பெரிய சிக்கலான விஷயம். இந்த சமயத்துலேயும் சில படங்கள் வந்து மக்கள்கிட்ட பெரும் ஆதரவு பெற்று பல கோடிகளை சம்பாதிக்கிற படங்களாகவும் இருக்குது. அதுக்கு உதாரணம் மில்லியன் டாலர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லலாம். பல கோடி இல்லை, அவங்க இப்போ தான் வளர்ந்து வராங்க. அந்த பல கோடி பெறுவதற்கான வாய்ப்பை அவங்களுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுடைய அப்புறம் வந்து இன்னும் இப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாலிடிக்ஸை பேசினாலுமே ஜனரஞ்சமாக மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகி பெரிய அளவில் வந்து வசூலாச்சு. அந்த வாழையை நம்ம வந்து சொல்லலாம். வாழையுமே வந்து ஒரு பெருவாரியான மக்கள்கிட்ட போயிட்டு சேர்ந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆன, அதுவும் வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறது, படம் தயாரிக்கிறது அப்படின்னு சிக்கலாக இருந்தாலுமே ஒரு யூனிக்கான ஐடியாஸு, ரொம்ப ஒரு ஒரிஜினலான வாய்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வேல்யூஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் க்ரியேட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, இன்றைக்கி நமக்கான ஸ்பேஸ், அதாவது நமக்கான வாய்ப்புகள் வந்து திறந்து தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது நம்ம பெரிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானுமே நிறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன். கதை கேட்டு நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களால படம் பண்ண முடியாமல் போயிருக்கு. படம் பண்ணுறப்போ நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. ஆனால் வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னோடய ஜேர்னியை நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து திரைப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வெல்விஷர்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறப்ப நீங்கள் ஏன் இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது, ஒரு படம் எடுத்துட்டீங்க அதோட விட்டுருங்க, எதுக்கு நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும், இதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல உங்களுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் நல்ல கமர்ஷியல்ஸ் படம் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்குது. நிறைய ஆக்டர்ஸ் வந்து என் கூட நடிக்கிறது, என்னுடைய திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அப்போ என்னை எது தடுக்குதுன்றதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இந்த சினிமா மட்டும்தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஏன் இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பணம் வந்து திருப்பி கிடைக்குதா, இல்லை இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள். இப்போ என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்கள் எல்லாமே வந்து படம் நல்ல படம் தான், ஆனால் வந்து போட்ட காசை நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் நான் டிரெக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அதில் வர வருமானத்தை நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நஷ்டன்றது வந்து ஒரு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய போதுமானதாக இருக்குது. ஓகே, ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து அதோட வேல்யூஸை திருப்பி க்ரியேட் பண்ணிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ஏன் தொடர்ந்து இயங்கணும்? அப்போ வந்து இந்த ஸ்பேஸ் உண்மையிலே தொடர்ந்து எங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக இருக்குது. நம்ம இன்னும் அதற்கான ரொம்ப தைரியமாக நம்ம மாறலை அப்படின்றது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஒரு 10 பேர் வந்து படம் எடுக்க வேணாம், படம் பிடிக்கல, இல்லை படம் வந்து இந்த மாதிரி படம் எடுக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிற ப்ரொடியூசர்ஸே நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் 11 இந்த கதை வேணும்னு காத்துட்ருக்கிற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 11வது ஆளை தேடுறதுல தான் நம்முடைய தேடுதலும் இருக்குது. அதை நோக்கி நகரதுல தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த 11 ஆள் தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சோர்ந்துடுறோம். ஏன்னா இங்கே ரொம்ப ப்ரெஜரைஸாக இந்த படம் தான் ஓடும், இந்த படம்லாம் ஓடாது, இந்த கருத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற இடத்துலேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்ற இடத்துலேருந்து தான் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்கு. அதிலிருந்து தான் நிறைய டைரக்டர்ஸ் இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க. ஸோ எந்த கருத்தினாலும் பேசலாம் அப்படின்ற வாய்ப்பை ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி வச்சுருக்கு. இப்போ தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம்னு சொல்லிட்டு முத்திரை குத்து சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித்து தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமாக வந்து இங்கே வந்து சாதியை பற்றி வெளிப்படையாக பேசின படங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே என்னென்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையாக இல்லை.
இங்கே திடீர்னு வந்து தலித் லைஃப்பை பற்றி பேசுகிறது தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதி படமாக மாறி இருக்கும். இவன் வந்து காஸ்ட்டை பற்றி பேசுகிறான், நம்மலாம் ஒன்றா இருக்கிறோம், நம்மலாம் ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறோம், ஒன்றா படுத்து தூங்குறோம், ஒன்றா வந்து சாமி கும்பிட்றோம், நமக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, இவன் தான் வந்து பேசி பேசி இந்த பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு ஒரு இடம் ஃபஸ்ட்டு திட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இது மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஓகே, அந்த மாதிரி படம் எடுத்து ஜெயிக்கிறோம். ஜெயித்த உடனே என்னன்னா இது வந்து ஒரு நல்லா இருக்கிற தமிழ் சூழலில் கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, இது வந்து ஒரு படம் தான், இதுக்கப்புறம் வந்து ஒன்றா ஒர்க் ஆகாது, இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்படி பேச ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னும் சில படங்கள் பண்ண ஆரம்பித்தோடனே வந்து என்னென்னா பார்த்தியா ஜாகுவார் காரில் வரான், ஏன் அந்த காசு வச்சே வந்து தலித் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குல்ல. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, நான் படம் பண்ணுறது பிரச்சனையா இல்லை வந்து படம் பண்ணுறதால எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் நான் சொந்த காசில் வந்து நான் கார் வாங்குறது பிரச்சனை, இது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் படமே எடுக்கக்கூடாதுன்றா பிரச்சனை, அது வாய்ப்பே இல்லைல்ல. அதுக்கு அது எப்படி அது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து வினைக்கு எதிர்வினை உண்டு, நீ வினை செஞ்சுட்டு எதிர்வினையை அனுபவிச்சுக்கோ. அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டாக குத்துன்னா எப்படி, அது ரொம்ப நாளாக வலிச்சுட்டு இருந்தது. அந்த வலியை பற்றி பேசுறதே உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைனா அப்போ திருப்பி வச்சா தாங்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசுகிற அரசியலை பக்குவப்பட்டுருக்கிறோம் நம்ம, புரியுதா? இப்போ நீ கோவப்படுற மாதிரி நான் கோவப்பட முடியாது. நீ என் பேரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்ல விரும்பவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கிரிட்டிசிசம் பண்ணுறது என் தெருவில் என் ஊரில் நான் படிக்கிறப்பவே பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். நான் எனக்கு புதுசு இல்லையே இது, புரியுதா உங்களுக்கு? நான் தெருவில் நடந்து வரப்பவே நான் பார்த்துட்டேன். அது செட்டர்கல்லில் போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்ப என் கையை தொடாதுன்னு இருப்பார், அங்கேயே நான் பார்த்துட்டேன். நான் என் ஊரில் சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் வராத, இங்கே நிற்காத, நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்த எல்லாமே இருக்குது. அப்போ அந்த சின்ன வயசுலேயே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து நீ படம் எடுக்காத, பார்க்காத, நீ அதுக்கு பண்ணுறது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்துருக்கோம். ஸோ பாசிட்டிவாக பார்க்க நினைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், திருப்பி திருப்பி நம்மளை போட்டு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன வேர்ல்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கணும்னா, முதல்ல நம்ம டெமோக்ராட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும். இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்காக இருக்குதுன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்கிற பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ளே நகர்ந்து நம்ம சினிமாவை நம்மளால் எடுக்க முடியும்னு நம்பணும். எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் இருந்தார். நான் அவர் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு எது உத்வேகமாக இருந்தது? ஒன்றே ஒன்று தான் உத்வேகமாக இருந்தது. அப்புறம் அதாவது இந்தியா சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லி கொண்டிருக்க காந்தியை நீ மகாத்மா, யூ நெவர் கால் மகாத்மா, ஐ நெவர் கால் யூ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கரோட மனநிலை, அவருக்கு எத்தனை சப்போர்ட் இருந்திருக்கும்? அவர் ஏன் யாருக்குமே பயப்படல? எப்படி பயப்படாமல் அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் லா மினிஸ்டர் ஆனார்? அவ்வளவு முரண்பாடுகள் உள்ள காந்திக்கும் காந்தி அவர்களுக்கும் பாபா அம்பேத்கருக்கும் வந்து பெரிய மோதல் இருக்குது, பெரிய முரண் இருக்குது, உரையாடல்கள் பயங்கரமாக இருக்குது, தீயாக இருக்கும். அப்படி இருந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்திய சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறப்போ வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கூப்பிட்டு நீங்கள் லா மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அது. அதை வந்து அவர் என்ன பண்ணார், திரு காந்தி அவர்கள் மீதும் காங்கிரஸ் மீதும் அவர்களுக்கு விமர்சனத்துக்காக அது ஏற்காம விடல. அவர் ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை வந்து அவரும் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்புறம் லா மினிஸ்ட்ரியை வந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு, அது அடுத்த கதை. பட் ஆனால் எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில், சாதி வந்து மிக கொடூரமாக பயங்கர கூர்த்திட்டு இருந்த காலத்திலேயே ஒரு மாடலை, ஒரு வழிப்பாதையை உருவாக்க பாபா சாஹேப் அம்பேத்கரால் முடிந்திருக்கிறது என்றால், எனக்கு கல்வி கிடைக்குது, எனக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே, இப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சென்னை மரணம் நகரத்தில் வந்து ஒரு காலேஜில் என்னால் படிக்க முடியுது, இந்த இடத்துல என்னுடைய குரல்களை நான் பேச முடியுது. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து என்னால் ஏன் பேச முடியாதுன்ற ஒரு கேள்வி தான் எனக்கு சினிமா இயக்குனராக மாற்றுச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிள். ரொம்ப பாசிட்டிவாக என்னுடைய பிரச்சனையை நான் அணுக ஆரம்பித்தேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன்னா நான் பேச மாட்டேன். ரொம்ப மினிமலாக சில பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். எங்கள் டைரக்டருக்கே நான் என்ன பண்ண போகிறேன், நான் யாருன்னு எதுவுமே தெரியாது, ஸ்பை மாதிரி தான் இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்குன்னு எனக்கு. அவர் ரொம்ப ஆச்சரியம் கேட்பாரு, என்னடா நீ என்கிட்டடா வேலை செஞ்சு அப்படின்னு தான் கேட்பாரு தொடர்ந்து கேட்குறப்போ. பட் எனக்கு என்ன ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைரக்டர் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட தான் வேலை செய்யணும்,
நான் உங்கள் சினிமா தான் பார்த்தேன், உங்ககிட்ட தான் வேலை செஞ்சதா என்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்களா, நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிற ஒன்றே ஒன்று தான். அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லாமே நிறைய பேர் படம் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனவங்க இங்கே இருக்கிறாங்கல்ல. எங்கள் டேரக்டரே அசிஸ்டன்ட் டேரக்டராக யார்கிட்டயுமே வேலை செஞ்சது இல்லையே. விபி சார் ஸ்ட்ரெயிட்டாக தானே வந்து டிரெக்டராக வந்தார். ஸோ அதனால் அப்புறம் வந்து அந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரியான கருத்து பேசுகிறாரு, ஓ அவர் இப்படி இருக்காரு, அப்படிலாம் சினிமா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு கற்றுக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன சினிமா எடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அந்த சினிமா எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புங்க. முதல்ல இந்த படம் ஓடும். நம்ம நீங்கள் எழுதுகிற கருத்து, நீங்கள் எழுதுகிற யோசிக்கிற சிந்தனை, அந்த சிந்தனை டெஃபினட்டாக வந்து உங்களால் சினிமா ஆக்க முடியும்னா நீங்கள் அதை ரொம்ப பாசிட்டிவாக நம்புங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 4 நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ரொம்ப நல்ல நண்பர்களாக வந்து நிறைய பேர் கிடைச்சாங்க. அதில் ஜெயக்குமாரன், தினகர் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் பார்க்குறேன். நான் அனிதா, என்னோட மனைவி அனிதா, அவங்ககிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஸ்கிரிப்டை வந்து நான் சொல்கிறேன். அவங்க கேட்டு வந்து இது அந்த என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, ஸோ இதை வந்து இப்படி நம்ம வந்து பண்ணலாம், ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ண அட்டக்கத்தி மாதிரி ஒரு கதையை நான் ஏன் அந்த டைமில் எடுக்க முடியும்னு எனக்கு ஏன் நம்பிக்கை வந்தது. ஒரே நம்பிக்கை தான். என் லைஃபு பயங்கர கொண்டாட்டமாக இருந்தது. என் லைஃப்பை நான் கொண்டாடினேன், நான் சந்தோஷப்பட்டேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய நான் 17வது வயசுலேருந்து ஒரு 24, 25 வயசு வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையை. நான் அப்படி எனக்கு இதற்கிடையில் சாதி பிரச்சனை இருக்குது, இதற்கிடையில் நான் நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிச்சிருக்கேன், இதற்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அதை மீறி என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த கொண்டாட்டங்கள் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏன் என்னுடைய கொண்டாட்டம் ஃபஸ்ட்டு சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணேன்னா, ஈஸியாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி அது ஒரு கேம், அது ஒரு ட்ராப் தான். அது நான் ஒரு ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு சினிமா எடுக்கிறேன், நான் ஒரு சினிமா செகண்டாக எடுக்க போகிறேன், மெட்ராஸ்னு ஒரு படம் அதுக்கப்புறம் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன வேறு ஒரு சம்பவம்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஆடியன்ஸ் நல்ல படங்களில் அவங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படங்கள் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக அவங்க வந்து விரும்புவாங்க. ஆனால் அந்த படத்துக்கான தயாரிப்பாளர் கிடைப்பாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்தது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் யாருமே அதுக்கு ஒத்துக்கலை. நான் சொன்ன கதையை வந்து யாருமே, ஆனால் இது ஒரு காமெடி ஃபிலிம் தான், பட் ஆனால் வந்து நான் ஒரு புதுமுகங்களை வச்சு தான் போகணுன்னு ட்ரை பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் கூட நிறைய பேர் இதை பற்றி பயந்தாங்க. அண்ட் சிவி குமார் வந்து புதுசாக உள்ளே வந்தார். அவருக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாதனால, அண்ட் சினிமா பிஸ்னஸ் அது மாதிரி எந்த இதுவுமே தெரியாது அவருக்கு ஒரு ஆசை படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஓகே அவர் வந்து என்னை நம்பினார். நான் அவர் நம்பிக்கையே வீண் பண்ணல. இது மட்டும்தான் ஒரே கோல் அவருக்கும் எனக்கு இருந்தது. மற்றபடி வந்து அவர் என்னுடைய அரசியலை விரும்புகிறாரா அப்படின்றதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது. படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கு அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த அரசியல் நிலைப்பாடு மீது. ஆனால் அவருக்கு இந்த படம் என்னவா இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாரோ அப்படி இருந்தது. எனக்கு அவர் ஒரு தயாரிப்பாளர் என்னை நம்பி படம் போடுறாரு, அவரை வந்து நம்ம எந்த வகையிலையும் கைவிட்டக்கூடாதுன்னு நான் நம்பினேன். அண்ட் என் ஒர்க் மேலே நான் ரொம்ப சின்சியராக இருந்தேன், ரொம்ப நேர்மையாக இருந்தேன். அண்ட் வந்து அந்த திரைப்படம் வெற்றி அடையும் நான் நம்பினேன். காரணம் முடியும்னா எல்லாராலையும் அடைய முடியும். நல்ல திரைக்கதை, நல்ல கதை இருந்தால் டெஃபினட்டாக ஆக முடியும்னா அது வயசெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அது மீறியும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கைகளுக்குள்ளே நம்ம இறங்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த கதையை யோசிக்கலாமா, இப்படி யோசிக்க வேணாவா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க. அண்ட் நமக்கு முன்னாடி நிறைய வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் வந்து இன்றைக்கி வந்து எல்லா படத்தையும் ஸ்டேஜ் பண்ண முடியும். கூழாங்கல் மாதிரியான இல்லை கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டேஜ் பண்ணி மக்கள்கிட்ட பெருவிதமான பாராட்டையும் அவனும் வரவேற்பையும் பெற முடியுது. அப்படின்றப்போ ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவி அப்படின்னு தனியாக ஜானர் பண்ண முடியாமல் அதுவுமே இன்றைக்கி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைய முடிகிற ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் இந்த நிகழ்வில் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்டு சோசியல் கான்ஷியஸ் டெஃபினட்டாக அந்த தேவை அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மிக 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 அவசியம். நம்ம ஏன் சினிமா பண்ணுறோம், நம்ம ஏன் எதுக்காக பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், இந்த சினிமா மூலமாக என்ன பண்ண போகிறோம். இப்போ ஸ்பைக்லியோட கோட்டை வந்து நம்ம இந்த புக்கோட பின்னாடி வந்து போட்டிருக்கோம். உண்மையிலே ஸ்பைக்கி அதை பற்றி பேசியிருக்காரா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஸ்பைக்லி படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய முடிவு அதுவாக தான் இருந்தது. ஆனால் நான் இப்போ பார்க்குறப்போ திடீர்னு ஸ்பைக்லி இந்த வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். என்னால் இந்த உலகத்தை வந்து இங்கே இருக்கிற சாதி சமூகத்தை, இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை வந்து என்னால் ஒரேடியாக மாற்றிட முடியுமானா மாற்றிட முடியாது. ஒரு டிஸ்கஷனை என்னால் க்ரியேட் பண்ண முடியும்னு நான் நம்பினேன். அந்த டிஸ்கஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த டிஸ்கஷன் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது, அதாவது எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது, ரொம்ப பாராட்டத்தகுந்த விமர்சனங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான். வாட் ஐ டன், வாட் ஐம் பீன் டூயிங், ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் பயங்கர சந்தோஷமான ஒரு மனிதனாக இருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மனிதனாக இருக்கிறேன். ஸோ இதை நான் பெறுவதற்கு
என்னுடைய நோக்கங்களும் என்னுடைய பிடிவாதமும் தான் காரணமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன், அந்த நோக்கத்தை கைவிட்டுறக்கூடாதேன்னு நினச்சேன். நான் பேசுகிறது மூலமாக என்ன எவ்வளோ ஸ்டீரியோடைப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்ம நம்பி பெரிய அளவில் பணம் போடுறாங்க, அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய நோக்கம் இருக்குது, அந்த பணத்தை வந்து கரெக்டாக அவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பெற்றுத்தர வேண்டிய தேவையும் இருக்குது. அது கிரியேட்டராக நான் உணர்றேன். அண்ட் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் என்னோடய திரைப்படம் என்னவா இருக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதில் வந்து பெரிய கட்டுப்பாடும் எனக்கு இருக்குது, நோக்கமும் எனக்கு இருக்குது. அதை நீங்கள் உங்களுடைய முதல் திரைப்படங்களிலே ஆரம்பிக்கணுங்க. இப்போ பரியேறும் பெருமாள் ஏன் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவ்வளோ வேஸ்டான ஒரு பெரிய டிஸ்கஷனை அவ்வளோ ரீச்சை பெற்றதுன்னா, அப்படி ஒரு வாய்ப்பு பரியேறும் பெருமாளுக்கு கிடைச்சிது. அது கிடைக்கக்கூடிய சூழல் அன்றைக்கி வந்து இருந்தது. அது உடனே அவ்வளோ காத்திரமான ஒரு சினிமாவை அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அது ஈஸியாக வந்து சேர்ந்தது இல்லை. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க. அண்ட் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி போடுங்க. அண்ட் உங்களாலையும் எல்லாராலையும் மிக அற்புதமான சினிமாவை தமிழ் உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்மளால் தர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிகே ரோசி சினிமா ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து உருவாக்கினால் அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ட் அதை பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த மாதமான ஏப்ரல் மாதத்தில் தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுகிற நீலம் பண்பாட்டு மையம் மூலமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவலை நிகழ்த்தி காட்டி உங்களோடு இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இதில் உடன் இருந்த அனைத்து தொழிலுக்கும் நிறைய இயக்குநர்கள் இதில் வந்திருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசினாங்க, நிறைய டிஸ்கஷன் நடந்தது. அண்ட் வந்து அதே மாதிரி படங்கள் திரையிடக்கூடாதுன்னு பிரச்சனையும் வந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து நேற்று போலீஸ் தரப்பில் வந்து நோட்டீஸ் வேறு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே பிரசாத் லேபுக்கு வந்து இந்த லைசன்சிங் கேன்சல் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங்கும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ சந்தோஷம் நம்ம வந்து வெளியில் திரையிடலாம், நம்ம இங்கே திரையிட அனுமதி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக சந்தோஷம் வெளியே திரையிடலாம். அதை நம்ம எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி நமக்கு இருக்குது. நமக்கு பிரச்சனை நம்மனா அவ்வளோ க்ரைம் எல்லாம் பண்ணலாம், அது சிவில் இது க்ரைம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் அதை எதிர்கொள்ளலாம், பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. முடியல, எவ்வளோதான் வேலை செய்யுது, ஒரு 10 நாள் ஜெயிலில் உட்காந்து கொஞ்சம் புக்குக்கு படிக்கலாம், கொஞ்சம் வேற ஒரு என்வரன்மெண்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ சந்தோஷையும் நசீரையும் ஒரு நல்ல நாள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து திரையிட்டு அந்த சம்பவத்துக்கும் தயாராகும். அண்ட் வந்து ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு சினிமா, அந்த மக்களுக்கான சினிமாவை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா வித தார்மீக உரிமையும் உண்டு. அதை தடுக்கிறதுக்கு சட்டத்தாலையும் சரி யாராலையும் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உண்மையிலே இது வந்து பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர்கள் சார்பாக நாங்கள் ஒரு தீர்க்கமாக முடிவோடையே இதை சொல்கிறோம். ஸோ வில் ஃபேஸ் இட். தேங்க்யூ.